Good morning dears. Already நம்ம zoologyல first session பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கிறது second session. போலாமா? first sessionல இதுவரைக்கும் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? DNA as a genetic material அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். அதை யாரு ப்ரூவ் பண்ணிருந்தா? experimental wise-ஆ கிரிஃபித் ப்ரூவ் பண்ணிருந்தாங்க. வெரி குட். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் எது ஒன்றையும் எல்லாரும் உடனே அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான் கிரிஃபித் வந்து டிஎன்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாலும் திரும்ப அதற்கும் வந்து நிறையா வந்து அப்போஸ் வந்து எழும்ப ஆரம்பிச்சுது. ஸோ அவங்க சொன்னது தப்புன்னு சொன்னாங்க. எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த யூகேரியோட்டிக் செல்லில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ மேபி இது வந்து ப்ரோட்டீனால் கூட நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக 1952 அதாவது 1952 வருடம் திரும்ப ரெண்டு சயின்டிஸ்ட் வராங்க. ஹெர்ஷே அண்ட் சேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட். அந்த ரெண்டு சயின்டிஸ்டும் அவங்களோட கான்செப்ட் ரீஜியனா இதை வந்து ப்ரூவ் பண்ண போகிறாங்க. டிஎன்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் நிகழ்ச்சி தான். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி. நீங்கள் லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? எங்கே படிச்சிருந்தோம்? எஸ் குட், 11 பாட்னியில் படிச்சிருந்தோம். ஸோ அந்த லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்கு உண்டானது அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ் அதோட லைஃப் சைக்கிளை கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லைட்டிக் சைக்கிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். A virus infecting bacteria is called bacteriophage. ஓகே, இதை கூட பாக்டீரியா ஈட்டர்ஸ் அப்படின்னு கூட நம்மளோட பாட்னி புக்கில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு பாக்டீரியோஃபேஜை வச்சு இந்த டிஎன்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்களோட கான்செப்ட் ஓரியன்டாக ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க செலக்ட் பண்ண பாக்டீரியம் T2 அப்படின்னு சொல்லக்கூடியது. சாரி, பாக்டீரியோஃபேஜ் T2 அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியோஃபேஜை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன பாக்டீரியாவை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்செரிஷியா கோலை அப்படின்னு சொல்லக்கூடியதான் செலக்ட் பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ஒரு நிகழ்ச்சியிலையும் நம்மளோட ஒரு பயோடெக்னாலஜி இந்த மாதிரி ஒரு மைக்ரோபயாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போகும்போது நமக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு சொல்லக்கூடியது ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா. ஏன் அதை செலக்ட் பண்ணுறாங்க? யாருக்காவது காரணம் தெரியுமா? ஏன் அப்படின்னா இட்ஸ் அ நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியா. எஸ்டெரிஷியா கோலை அப்படிங்கிறது அது நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா இல்லை. எப்போனா ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளோட உடம்புல இருக்கும்போது அது எந்த விதமான நோயும் உண்டாக்காது. அதுக்கு ஏன் எஸ்டெரிஷியா கோலை அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா இட் இஸ் லிவ் இன் அவர் இன்டெஸ்டைன் கோலன் ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் கோலை அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. எஸ்டெரிஷியா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சனால அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு எஸ்டெரிஷியா கோலை அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டாங்க. இந்த எஸ்டெரிஷியா கோலை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பவல் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ரிசர்ச் பீப்புளாக இருக்கட்டும், யாருக்குனாலும் அது நமக்கு கிடைத்த ஒரு ஒரு அதிசயத்தக்க ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் நிறைய விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அது சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யூகேரியாட்டில் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பாக்டீரியாவும் அதே எஸ்டெரிஷியா கோலை தான். ஓகே, ஸோ எடுத்துக்கக்கூடிய ஃபாஜ் என்னன்னு சொன்னேன், T2 ஃபாஜ் பாக்டீரியா என்னது எஸ்டெரிஷியா கோலை. இது ரெண்டையும் வச்சு ப்ரூவ் பண்ண போகிறாங்க த்ரூ த லைட்டிக் சைக்கிள் மூலமாக. லைட்டிக் சைக்கிள்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 11th படிச்சாச்சு. லைட்டிக் சைக்கிளில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு அழகாக ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க நம்மளோட பாட்னி புக்கில். ஸோ முதல்ல ஒரு ஃபாஜ் வரும். பாக்டீரியா செல்லோட மேலே செல் சர்ஃபேஸில் அடர் ஆகும். அந்த ஃபாஜில் 3 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஹெட்டு, நெக்கு, டெய்ல் அப்படின்னு 3 பார்ட்ஸ் இருக்கும். அந்த டெய்லுக்கு மேலே அந்த நெக்குக்கு கீழே காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராட் லைக் அப்பியரன்ஸ் இருக்கும். அந்த ராட் லைக் அப்பியரன்ஸில் பேஸ் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் கீழே. அந்த பேஸ் பிளேட்டில் இருந்து தான் டெய்ல் ஃபைபர்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பேஸ் பிளேட் வந்து கரெக்டாக எங்கே வந்து அடர் ஆகும்னா ஒரு பாக்டீரியா செல்லோட செல் சர்ஃபேஸில் வந்து அடர் ஆகும். அடர் ஆகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்குல்ல, அது நல்ல ஆங்கர் ஆன் த பாக்டீரியல் செல் வால். பாக்டீரியாவோட செல் வாலில் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு நிற்க ஆரம்பிக்கும். அப்படி நிற்க ஆரம்பித்த உடனே அடுத்த செகண்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ் உடம்புக்குள்ள இருந்து ஒரு என்சைம் செக்ரேட் ஆகும். அந்த என்சைம் செக்ரேட் ஆகி அது என்ன செய்யும்னா அந்த பேஸ் பிளேட்டையும் பாக்டீரியா செல்வாலையும் லைசஸ் பண்ணும். லைசஸ் பண்ணோடனே ஒரு துளியோண்டு கேப் கிடைக்கும்.
அந்த கேப் இல்லையா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா பாக்டீரியோஃபேஜோட நியூக்ளிக் ஆசிட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போக ஆரம்பிக்கும் அப்படின்னா பாக்டீரியா செல்லுக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு பேர் என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன். இந்த ஸ்டேஜ்க்கு பேர் என்னப்பா இன்ஃபெக்ஷன். ஸோ அப்புறம் இன்ஃபெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாக்டீரியோஃபேஜோட நியூக்ளிக் ஆசிட் பாக்டீரியல் செல்லுக்குள்ளே போய் நிறைய பழுகி பெருக ஆரம்பிக்கும், அதான் மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். அடுத்து ஓரளவுக்கு நல்லா மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த பாக்டீரியா செல் ரப்சர் ஆகி அதுலேருந்து நிறைய ஃபாஜ் பார்ட்டிகல் ரிலீஸ் ஆகும். இதுதான் லைட்டிக் சைக்கிள். ஸோ இப்போ இந்த லைட்டிக் சைக்கிளை தான் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ஹெர்ஷி அண்ட் சேஸ் பண்ண போகிறாங்க. எடுத்துக்கக்கூடிய பாக்டீரியோஃபேஜ் T2 ஃபேஜ், எடுத்துக்கக்கூடிய பாக்டீரியா ஈகோலை. ஸோ இது ரெண்டையும் எடுத்துக்கும் போது எங்கடா இது நம்ம டாப்பிக்கை விட ரொம்ப டீவியேட் ஆகுறோமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம டாபிக் உள்ளே தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவை வந்து இது புரோட்டீனா நியூக்ளிக் ஆசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செலக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இந்த பாக்டீரியோஃபேஜோட லைட்டிக் சைக்கிளை வச்சு எப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஒரு பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதோட நியூக்ளிக் ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, அந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா அந்த ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ அதில் என்ன இருக்கும், நியூக்ளிக் ஆசிடில் ஃபாஸ்பேட் குரூப் இருக்கும். ஃபாஸ்பேட் குரூப் எங்கேருந்து வந்ததுன்னா ஃபாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து வந்தது. ஸோ அப்போ அங்கே ஃபாஸ்பரஸ் வந்துருச்சு. அதே நேரம் வெளியில் இருக்கக்கூடியது ப்ரோட்டீன் கோட். ப்ரோட்டீனாவே இந்த ப்ரோட்டீனில் சல்ஃபர் கண்டைனிங் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது, ஒன்று சிஸ்டைன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த ரெண்டையும் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியோ லேபிள்டு ஐசோடோப்பையும் சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடியோ லேபிள்டு ஐசோடோப்பையும் முதல்ல எடுத்துக்கிறாங்க. எடுத்து அதை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேயா, இங்கே பாருங்க, இதுதான் நம்மளோட புக்கில் காமிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது லேபிள்டு, அதாவது ஒரு ஃபாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறது ஒரு ஐசோடோப், அதை லேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அடுத்ததில் பாருங்க சல்ஃபர் 35 அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீனை குறிக்கக்கூடிய ஒரு ஐசோடோப். இது ரெண்டையும் லேபிள் பண்ணக்கூடிய பாக்டீரியோஃபேஜை பாக்டீரியா செல்லுக்குள்ளே வந்து என்ன செய்ய வைக்கிறாங்கன்னா இன்ஃபெக்ட் பண்ண வைக்க போகிறாங்க. அப்படி இன்ஃபெக்ட் ஆகும்போது நான் அப்போதையும் சொல்லியிருந்தேன், நல்லா பாருங்கள், இந்த இருக்கு டெயில் ஃபைபர். அந்த டெயில் ஃபைபர் எங்கே வருது அப்படின்னா பாக்டீரியாவோட செல் சர்ஃபேஸில் நல்லா வந்து அடர் ஆயாச்சு. அடார் ஆன உடனே என்ன சொன்னேன், இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் என்னன்னு சொன்னேன், வெரி குட், இன்ஃபெக்ஷன். ஸ்டேஜுக்கு பேர் என்னப்பா இன்ஃபெக்ஷன். ஸோ இது முடிஞ்ச அடுத்த செகண்ட் என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா இது ஜஸ்ட் அஜிடேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன செய்யணுப்பா அஜிடேட்னா வேறு ஒன்றும் இல்லை, அப்படி லேசாக கிடுகிடுன்னு அதிர வைக்கணும். அதிர வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா பாக்டீரியோஃபேஜ்லேருந்து எது ஒன்று உள்ளே போகணுமோ அது உள்ளே போனது போக வெளியில் எக்ஸஸாக இருக்கக்கூடியது என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த கல்ச்சர் மீடியாவில் வராது. இது வந்து ஒரு கல்ச்சர் மீடியாவில் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பாக்டீரியோஃபேஜ்லேருந்து எது செல்லுக்குள்ளே என்டர் ஆகுமோ அது மட்டும்தான் பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்படி இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ப்ராசஸ் நடக்குது. நார்மலாக ஃபாஜ் மல்டிப்ளிகேஷன் நடக்குது. ஃபாஜ் மல்டிப்ளிகேஷன் நடந்து அந்த எண்ட் ஆஃப் த லைட்டிக் சைக்கிளில் பாக்டீரியா செல் ரப்சர் ஆகி பாக்டீரியோஃபேஜஸ் லிபரேட் ஆகுது. இப்போ பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்டீரியாவில் என்ன லேபிள் பண்ணோம்னா ஃபாஸ்பரஸ் 322 அப்படிங்கிறத வந்து ஃபாஸ்பரஸ் 32 அப்படிங்கிறத லேபிள் பண்ணோம். ஸோ நமக்கு ரிசல்ட்டில் ப்ரோஜெனிஃபாஜஸ், அதாவது லைட்டிக் சைக்கிள் முடிஞ்சு உருவாகக்கூடிய குட்டி குட்டி பாக்டீரியோஃபேஜஸ்க்கு பேர் தான் ப்ரோஜெனிஃபாஜஸ். அந்த ப்ரோஜெனிஃபாஜஸ் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா அதே P32ஓட கிடச்சிருக்கு. ஓகேயா, அதே மாதிரி இங்கே சல்ஃபர் லேபிள்டு பாக்டீரியோஃபேஜஸ் இன்ஃபெக்ஷன் நடந்து அங்கே லைட்டிக் சைக்கிள் அட் த எண்ட் ஆஃப் த லைட்டிக் சைக்கிளில் பாக்டீரியா செல் ரப்சர் ஆகிருக்கு. கிடைச்சக்கூடிய ஒவ்வொரு பாக்டீரியோஃபேஜஸ்லையும் இந்த சல்ஃபர் 35 அப்படிங்கிறது இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த சல்ஃபர் அப்படிங்கிறது ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். அப்போ இங்கே ப்ரோட்டீன் வந்து இங்கே என்ன ஆகலைன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஒன்லி நியூக்ளிக் ஆசிட் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ நியூக்ளிக் ஆசிட் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது இங்கே ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ இதை யார் ப்ரூவ் பண்ணான்னு சொல்லியிருந்தேன், ஹெர்ஷி அண்ட் சேஸ். எப்போ ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, இன் 1952 ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஓகேயா, ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்கக்கூடிய இப்போ ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்து நம்ம இப்போ இந்த டாபிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்,
நியூக்ளிக் ஆசிட் ஆல்ரெடி இந்த டாபிக் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச டாபிக். ஏன் அப்படின்னா இது நம்ம அப்படியே 11th வந்து பாட்னியில் படித்தாச்சு. இப்போ நமக்கு ஜுவாலஜியில் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் வேகமாகவே இந்த டாபிக் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னு சொல்லியிருந்தோம். குட், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். சரியா? இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் என்னன்னு சொன்னோம், இட்ஸ் a genetic material. It carries the character from the parent to the offspring. இதுதான் நம்மளோட பெற்றோர்கள்ட்ட இருந்து, அதாவது தலைமுறைக்கு, அதாவது பெற்றோர்கள்ட்ட இருந்து குழந்தைகளுக்கு தேவையான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளிக் ஆசிட். இப்போ இந்த நியூக்ளிக் ஆசிடோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஓகேயா? நார்மலாக நியூக்ளிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர்னா நம்ம இந்த டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். அப்போ வாட் இஸ் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் மோனோமர்ஸ். பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், அதாவது நிறைய நியூக்ளியோடைட்ஸ் ஒன்னோட ஒன்றா சேர்ந்து தான் என்ன உருவாகுதுன்னா ஒரு பெரிய நியூக்ளிக் ஆசிட் உருவாகுது. ஓகே? ஸோ பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால இந்த ஒரு பெரிய நியூக்ளிக் ஆசிட் உருவாகுது. ஸோ அப்போ நியூக்ளிக் ஆசிட்ல என்னென்ன நியூக்ளிக் ஆசிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன நியூக்ளிக் ஆசிட் இருக்கு? deoxyribonucleic acid. The next one is another ribonucleic acid. அது என்ன deoxyribonucleic, இன்னொரு ribonucleic acid உங்களுக்கு தோணலாம். ஸோ இதை எதை வச்சு டிஃபர் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் யூகேரியாட்ஸில் வந்து எது ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா டிஎன்ஏ deoxyribonucleic acid ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஷார்ட்டாக டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ரிபோநியூக்ளிக் ஆசிட் தான் வந்து நம்ம எப்படி ஷார்ட்டாக சொல்கிறோம்னா ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அப்போ அந்த deoxyribonucleic acid அண்ட் ribonucleic acid அப்படின்னு சொல்லக்கூடியது எதை வச்சு இப்படி ரெண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை வச்சு. ஸோ அப்போ காம்பனன்ட்ஸ் எதெல்லாம் வந்து டிஎன்ஏயோட காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம், இல்லைன்னா நியூக்ளிக் ஆசிடோட காம்பனன்ட்ஸ் மூணு சேர்ந்து உருவாகக்கூடியது தான் இந்த நியூக்ளிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சுகர். ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? சுகர். The next one is nitrogenous bases. The next one is nitrogenous bases. The third one is phosphate. மூணாவது என்னது? phosphate. இப்போ இது மூணும் சேர்ந்தாதான் ஒரு நியூக்ளிக் ஆசிட் உருவாக முடியும். சரியா? என்னது? சுகர், nitrogenous bases, the third one is phosphate group. இந்த மூணும் சேர்ந்தாதான் ஒரு நியூக்ளிக் ஆசிட் உருவாக முடியும். ஸோ இந்த மூணையும் பற்றி ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ முதல்ல சுகர் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடியது ஒரு பென்டோஸ் சுகர். என்ன சுகர்? பென்டோஸ். பென்டோஸ், பென்டானா 5 அப்படின்னு அர்த்தம். பென்டானா என்னது? 5. ஸோ அப்போ ஒரு சுகர்ல 5 கார்பன் ஆட்டம் இருந்தால் அந்த சுகருக்கு பேர் பென்டோஸ் சுகர். ஸோ அப்போ அந்த பென்டோஸ் சுகர் அப்படிங்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று டிஆக்சிரிபோஸ், இன்னொன்று ரிபோஸ். ஓகேயா? பென்டோஸ் சுகர்ல ரெண்டு சுகர் இருக்கு. ஒன்று டிஆக்சிரிபோஸ், இன்னொன்று ரிபோஸ் சுகர். இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரிபோஸ்க்கும் டிஆக்சிரிபோஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போறோம். ரிபோஸ் சுகர்ல இருக்கிறத விட ஒரே ஒரு ஆட்டம், என்ன ஆட்டம்? ஆக்சிஜன் ஆட்டம் கம்மியா இருந்தா அதோட பேர் தான் டிஆக்சிரிபோஸ். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ரிபோஸ் சுகரை விட ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்மியா இருந்தா அதான் என்னது? deoxyribose. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், deoxyribose is only in DNA, ribose sugar only in RNA அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ முதல்ல நமக்கு தேவையானது ஒரு பென்டோஸ் சுகர். The next one is nitrogenous bases. இந்த நைட்ரோஜீனஸ் பேசஸ் அப்படின்னு சொன்னானா இந்த நைட்ரோஜீனஸ் பேசஸ்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பியூரின், இன்னொன்று பிரிமிடின். ஒன்று என்னதுப்பா? பியூரின், இன்னொன்று பிரிமிடின். இந்த பியூரின் அப்படிங்கிறது டபுள் ஹெலிக்ஸில் உள்ள ரிங். கார்பன் நைட்ரஜன் சேர்ந்து டபுள் ஹெலிக்ஸ் ரிங்கை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியூரின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பியூரின், பிரிமிடின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பியூரின்க்கு கீழே 2 நைட்ரோஜீனஸ் பேசஸ் இருக்குது. பியூரினில் என்ன இருக்குன்னா ஒன்று அடினைன், இன்னொன்று குவானைன். ஒன்று என்னதுப்பா? அடினைன், இன்னொன்று குவானைன். ஸோ அப்போ அந்த அடினைன், குவானைன் அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் ஏஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் பிரிமிடின். பிரிமிடினில் மொத்தம் எத்தனை நைட்ரோஜீனஸ் பேசஸ் இருக்குன்னா 3 நைட்ரோஜீனஸ் பேசஸ் இருக்குது. ஒன்று தைமின், ரெண்டாவது சைட்டோசின், மூணாவது யுராசின். ஓகே, என்னென்னது? தைமின், சைட்டோசின்
அண்ட் யுராசில். உடனே நீங்கள் இந்த டயக்ராமை ரெஃபர் பண்ணலாம். இங்கே ஏ இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்குது, சி இருக்குது. ஸோ அடினைன் இருக்குது, தைமின் இருக்குது, குவானின் இருக்குது, சைட்டோசின் இருக்குது. இப்போ யுராசில் எங்கே போச்சுன்னு நினைக்கலாம். இந்த யுராசில் அப்படிங்கிறது ஒரு யூனிக் நைட்ரோஜினஸ் பேசிஸ். இட்ஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் ஆர்என்ஏ. இந்த யுராசில் எங்கே தான் இருக்கும்? ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸில் தான் இருக்கும். எதுக்கு இன்ஸ்டடாக இருக்கும்? தைமின்க்கு இன்ஸ்டடாக இருக்கும். ஸோ அப்போ ஆர்என்ஏல தைமின் கிடையாது. எதுதான் இருக்குது? யுராசில் தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ மொத்தம் நைட்ரோஜினஸ் பேசிஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பியூரின், இன்னொன்று பிரிமிடின். இந்த பியூரின் அப்படிங்கிறதுல 2 நைட்ரோஜினஸ் பேசிஸ் வருது. ஒன்று அடினைன், இன்னொன்று குவானைன். அதே மாதிரி பிரிமிடினில் 3 நைட்ரோஜினஸ் பேசிஸ் இருக்குது. எதாவது தைமின், சைட்டோசின், யுராசில் 3 இருக்குது. இந்த யுராசில் ஒன்லி இந்த ஆர்என்ஏ, இந்த தைமின் ஒன்லி இந்த டிஎன்ஏ. ஓகேயா? ஸோ இதை மறந்துடக்கூடாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு கூட வச்சுக்கோங்க பக்கத்தில். இந்த நெக்ஸ்ட் ஃபாஸ்பேட் குரூப். ரெண்டாவது என்னதுப்பா? தேர்ட் ஒன் இஸ் என்னது? ஃபாஸ்பேட் குரூப். இந்த ஃபாஸ்பேட் குரூப் எங்கேருந்து வந்தது? ஃபாஸ்பேட் இஸ் அ டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபாஸ்பாரிக் ஆசிட். எதிலோட தான்? ஃபாஸ்பாரிக் ஆசிடோட டெரிவேட்டிவ் தான் என்னது? ஃபாஸ்பேட் குரூப். ஸோ இந்த ஃபாஸ்பேட் குரூப் இருக்கிறதுனால தான் அந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். ஃபாஸ்பாரிக் ஆசிட்லேருந்து வந்தது இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கும். ஸோ அப்போ அதில் மொத்தம் எத்தனை OH குரூப் இருக்குது அப்படின்னா 3 OH குரூப், அதாவது 3 ஆக்டிவ், அதாவது 3 ஃபங்க்ஷனல் OH குரூப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே? இந்த 3ம் தான் ஒரு டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ், இல்லைன்னா மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3ம் தேவையானதை பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வந்து நம்ம எப்பவுமே படிச்சிட்டோம்னா 11th படிச்சாச்சு. இருந்தாலும் நம்ம புக்கில் கொஞ்சோண்டு கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 2 சயின்டிஸ்ட் வராங்க. வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின் அப்படின்னு 2 சயின்டிஸ்ட் வராங்க. யார் யாருப்பா? வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லின். இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபின்னு ஒரு ஸ்டடி இருக்குது. எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியில் ஒரு இமேஜை பார்த்துட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக நமக்கு ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை தந்தது யார் அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். ஓகேயா? 1953 தான் இந்த மாடல் ஆஃப் டிஎன்ஏ உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறா? வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். எது மூலமாக உருவாக்குறாங்கன்னா அந்த வில்கின்ஸ் அண்ட் ஃப்ராங்க்லினோட உதவியை வச்சு தான். அவங்க எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியில் என்ன சொன்னாங்களோ அதை வச்சு தான் இவங்க வந்து இந்த டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்கிறாங்க. டிஎன்ஏல நிறைய வகையான டிஎன்ஏ இருக்குது. ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ, ZDNA நிறைய இருக்குது. நம்ம பார்க்க போகிறது இது வந்து எந்த டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர்னா பிடிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா பிடிஎன்ஏ அப்படிங்கிறது வாட்சன் அண்ட் கிரிக் கண்டுபிடிச்ச மாடல். இதுதான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ அப்படின்னா பி ஃபார்ம் டிஎன்ஏ தான். ஸோ ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இந்த ஒரு டிஎன்ஏ வரையும் போது என்ன மாதிரி வரைஞ்சிருக்கோம், என்ன மாதிரி வரைஞ்சிருக்கோன்னு பாருங்கள். என்ன இமேஜ் மாதிரி தோணுது பார்க்குறதுக்கு? ஏதாவது உங்களுக்கு என்ன அப்பியரன்ஸில் இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? பாருங்க, இது ஒரு ஹெலிக்ஸ். ஹெலிக்ஸ்னா தமிழில் சுருள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சுருள், அதுக்கடுத்து இது ஒரு சுருள். ஸோ 2 சுருளும் எப்படி இருக்கு? அப்படி பின்னி இருக்கு, இப்படி பின்னி இருக்கு. ஓகே, ஸோ இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இரட்டை சுருள் மாதிரி. ஸோ வாட்சன் அண்ட் கிரிக் கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்னன்னா இரட்டை சுருள் மாதிரி அவ்வளோ டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்க. நம்ம பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? பாருங்க, டிக் டிக் டிக்னு கால் வச்சு ஏறுற மாதிரி ஒரு லேடர் மாதிரி இருக்கு, ஒரு ஏணி மாதிரி இருக்கா? சரி, நம்ம ஏணி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டயக்ராம் போடும்போது இப்படி தான் போடணும். ஒரு ஏணி மாதிரி கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கர்வ்டாக போடணும். ஸோ அப்போ ஒரு டிஎன்ஏ அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஹெலிக்ஸ் இங்கே 5' அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து ஆரம்பித்து அந்த ஹெலிக்ஸ் எதில் முடியுதுன்னா 3' முடியுது. ஓகேயா? ஸோ ஒரு ஹெலிக்ஸ் 5' ரெப்ரசன்ட் ஃபாஸ்பேட் குரூப். ஓகே, அதான் PO4 அப்படின்னு நாங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹெலிக்ஸ் 5' ஆரம்பித்தா கண்டிப்பாக அந்த ஹெலிக்ஸ் எதோட முடியணும்னா 3' குரூப்பில் தான் முடியணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்ட், அதாவது இன்னொரு ஹெலிக்ஸ் ஸ்ட்ராண்டுன்னு கூட சொல்லலாம், அது 3' ஆரம்பித்து பாருங்கள், நல்லா பாருங்கள், 5' எண்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த 2 ஹெலிக்ஸும் இல்லைன்னா 2 ஸ்ட்ராண்டும்
ஆன்டி பேரலல் இன் நேச்சர். என்ன சொல்லணும்? ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது 5' to 3' 3' to 5' தான் இருக்கணும். இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. ஸோ அப்போ இதுக்குள்ளே நான் போட்டுக்கணும் இதெல்லாம் ATGC இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நைட்ரோஜீனஸ் பேசஸ். நைட்ரோஜீனஸ் பேசஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இடையில இங்கே பாருங்கள், ஏக்கும் டீக்கும் இடையில என்ன போட்டிருக்கேன்னா 2 கோடு போட்டிருக்கேன். அதாவது 2 பாண்டு. இது என்ன பாண்ட் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட். இது என்ன பாண்டு? ஹைட்ரஜன் பாண்ட். இங்கே ஜிக்கும் சிக்கும் இடையில எத்தனை பாண்ட் போட்டிருக்கேன்? 3 போட்டிருக்கேன். ஸோ இது டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட். ஓகேயா? அது டபுள் பாண்ட், இது ட்ரிபிள் பாண்ட். ஸோ அப்போ ஒரு நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம சொன்னோம் நைட்ரோஜீனஸ் பேசஸ் இருக்கும்னு சொன்னோம். நைட்ரோஜீனஸ் பேசஸ் காமிச்சாச்சு. இந்த நைட்ரோஜீனஸ் பேசஸ் எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் மூலமாக லிங்க் ஆகிருக்கு. அடினைனுக்கும் தைமைனுக்கும் இடையில டபுள் பாண்டும், குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில ட்ரிபிள் பாண்டும் இருக்குது. சரியா? ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம முதல்ல சொன்ன வார்த்தையே வரலன்னு நீங்கள் நினைக்கலாம். பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ ஒரு நியூக்ளியோடைட் அப்படின்னு என்னன்னு சொல்ல போகிறேன். முதல்ல ஒரு சுகரும் நைட்ரோஜீனஸ் பேசஸும் சேர்ந்தா இதுக்கு பேர் நியூக்ளியோசைடு. இதோட பேர் என்னப்பா? நியூக்ளியோசைடு. அதாவது சுகர் ப்ளஸ் நைட்ரோஜீனஸ் பேசஸ், இதோட பேர் நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பேட். இது கூட இது சேரும் போது தான் அது எப்படியா மாறுதுன்னா நியூக்ளியோடைடாக மாறுது. ஓகேயா? அப்போ நியூக்ளியோடைட் இஸ் நத்திங் பட் நியூக்ளியோசைட் ப்ளஸ் ஃபாஸ்பேட். நியூக்ளியோசைடும் ஃபாஸ்பேட்டும் சேர்ந்தா அது நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடுனா சுகரும் நைட்ரோஜீனஸ் பேசஸும் சேர்ந்தா அது நியூக்ளியோசைடு. சரியா? ஸோ அப்போ இங்கே நமக்கு வந்து இங்கே ஃபாஸ்பேட்டு சுகர், ஃபாஸ்பேட் சுகர்னு அந்த மாதிரி உள்ள அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உள்ள வந்து இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த டிஎன்ஏயோட டைமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஆங்ஸ்ட்ரோம் இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராண்டுக்கும் இடையில் உள்ள டைமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 20 ஆங்ஸ்ட்ரோம் இருக்கும். ஸோ இந்த பிச்சோட டோட்டல் லெங்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 ஆங்ஸ்ட்ரோம் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்ஏயோட அமைப்பு இருக்கும். இது நம்ம இன்னொன்று கவனிக்க வேண்டியது. ஸோ 1953 வாட்சன் அண்ட் கிரிக் தான் இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோம். இருந்தாலும் இதுக்கப்புறம் அதாவது இதுக்கு இடையில ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. ஏன் வந்து ஏ வந்து டி கூட இருக்கு, ஏன் வந்து ஜி வந்து சி கூட இருக்குன்னு நமக்கு விளக்கம் சொல்றதுக்காக in 1949 எப்போப்பா 1949வது வருஷம் ஒரு சயின்டிஸ்ட் வராங்க. அவங்களோட பேர் எர்வின் சார்காஃப். அந்த சயின்டிஸ்டோட பேர் என்ன? எர்வின் சார்காஃப். இந்த சார்காஃப் வந்தவங்க பேஸ் பேர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சார்காஃப்ஸ் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரூலை வெளியிடுறாங்க, ஒரு ரூலை கொண்டு வராங்க. அதை பேஸ் பேர் ரூல்னு சொல்லலாம், இல்லைன்னா சார்காஃப் ரூல், ஈக்குவலன்ட் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த சார்காஃப் தான் என்ன சொல்றாங்கன்னா, பியூரின் ஆல்வேஸ் பைண்ட் வித் பிரிமிடன். ஒரு பியூரின் மாலிகுல் எப்பவுமே ஒரு பிரிமிடன் கூடவா சேரும். ஒரு பிரிமிடன் மாலிகுல் ஆல்வேஸ் பேஸ் பேர்ஸ் வித் பியூரின் மாலிகுல். ஸோ இது எப்பவுமே ஒரு பியூரினும் இன்னொரு பியூரினும் சேராது. ஒரு பிரிமிடனும் இன்னொரு பிரிமிடனுக்கும் இடையில பேஸ் பேர்ஸ் நடக்காது. ஒரு பியூரின் நியூக்ளியோடைட்ஸ்க்கும் ஒரு பிரிமிடன் நியூக்ளியோடைட்ஸ்க்கும் இடையில தான் என்ன நடக்கும் அப்படின்னா பேஸ் பேரிங் நடக்கும் அப்படின்னு சொல்றது அவரோட முதல் கான்செப்ட். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்போ சொன்னோம் இல்லையா பாண்டோட இது டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட், இதுதான் அடுத்தது. ஏ ஆல்வேஸ் பைண்ட் வித் தைமின் வித் டபுள் பாண்ட், குவானின் ஆல்வேஸ் பைண்ட் வித் சைட்டோசின் வித் ட்ரிபிள் பாண்ட். இதுதான் அது அடுத்த செகண்ட் கான்செப்ட். ஓகேயா? இந்த தேர்டாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏ அண்ட் ஜி எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பியூரின் எவ்வளோ இருக்குதோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்ன இருக்கணும் அப்படின்னா பிரிமிடன் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேயா? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பியூரின் இஸ் ஈக்குவல் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் பிரிமிடன். ஸோ அப்போ 3 ரூலை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகேயா? தேர்ட் ரூல் என்னன்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பியூரின் இருக்குதோ அதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பிரிமிடன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களோட தேர்ட் ரூல். இதில் ஒன்று என்ன கவனிக்கணும்னா, இந்த ஏ எவ்வளோ இருக்கணுமோ அதே அளவுக்கு டி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
இந்த பியூரின் இருக்கிற அளவுக்கு பிரிமிடின் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் டு தைமின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கும், இப்போ உங்களோட புக்கில் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடோட டயக்ராம். இந்த நியூக்ளிக் ஆசிடை பற்றி ஏன் படிக்கணும்னு சொன்னேன்? இட்ஸ் செல்ஃப் டியூப்ளிகேட்டட். இது வந்து தானே படியெடுக்கும் தன்மை உடையது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த டிஎன்ஏ வந்து ஒரு வேலை ரெப்ளிகேட் ஆகுதுன்னு வைங்களேன், இதில் இருக்கக்கூடிய டபுள் ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்ட் பேரண்டல் ஸ்ட்ராண்டாக இருக்கும். அதே மாதிரி டியூப்ளிகேட் காப்பியை அதுவே உருவாக்கக்கூடிய தன்மை உடையது. அதே நேரம் இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் கண்ட்ரோல் ஆல் த ஆக்டிவிட்டி ஆஃப் த செல். நம்ம ஒரு செல்லில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் நியூக்ளியஸ்க்கு இருக்குன்னு சொன்னோம்ல, அது நியூக்ளிக் ஆசிட்க்குன்னு கூட சொல்லலாம். The first and foremost point, it carries the character from the parent to the child. இதுதான் பெற்றோர்கள்ட்ட இருந்து குழந்தைகளுக்கு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதுக்காக தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹெர்ஷி அண்ட் சேஸோட எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். ஏன் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ டிஎன்ஏனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிளாஸில் இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஆர்என்ஏயோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு இடையில என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வரைக்கும் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.